கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது ஜபங்களை கேட்கிறார் என்று சொல்லி வருகிறார். உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிற கிறிஸ்மஸ் இல்லையா? கிறிஸ்மஸாக நம்ம கொண்டாடுகிறோம். கிறிஸ்து என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேய்ப்பர், மேசியா வாயு இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம். மாசம் சொல்லும்போது பலன், ஆரோக்கியம், விசுவாசம், நம்பிக்கை, மீட்பர் அப்படின்னு சொல்லி மாசுக்கு பல விதமான இருக்கிறார். கிறிஸ்மஸாக பார்க்கும்போது அதெல்லாம் யாருக்கு இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். இன்னைக்கு மட்டும் அவர் கொண்டாடக்கூடிய கடவுள் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு கடவுள் பிறக்கல, மனுஷனா. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனுஷனாக பூமியில் பிறந்திருக்கிறார். மனுஷன் வாழ்றான், பாலகனாய் பிறந்தார், குமாரனாய் வளர்ந்தார். அல்லேலூயா. அப்படியாக இருக்கும்போது அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை ரட்சிக்கப்படும்படியாக, மீட்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து கொள்ளைப்பட்ட பூமிக்கு வந்தார். தேவனுக்கு ஒரு செய்தி சொல்லும் போது இந்த உலகத்துக்கு வெளிச்சம் உண்டாக்கப்பட்ட வார்த்தை. அப்போ ரெண்டு விதமான நற்செய்தி. ஒன்று முதல் நற்செய்தி சகரியாவுக்கு சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஊழியக்காரர் பல ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற அவருக்கு நற்செய்தியை தேவனுக்கு மூலியமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக மெய்ப்பொருளுக்கு சொல்லப்படுகிறது, உலகத்தினருக்கு என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். நற்செய்தியை சொல்லும்போது சுவிசேஷமாகிய நற்செய்தியை சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு பேச வருகிறார். அசுத்தாவிகளை துரத்தவும், மனிதர்களை எழுப்பவும், வேதத்தை குணமாகவும் வருகிறார். அந்த அதிகாரத்தை சீசர்களுக்கு கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்களோ, விசுவாசி யாவரும் அவர்கள் கொடுக்கிறாங்க. மத்திய 1:10 பார்க்கிறோம், மார்க் 16 வசனங்களில் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் நீக்கபடியாக வந்தார், கொள்ளை போட்டாக வந்தார். அவர்களிடம் சர்வ அதிகாரம் இருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமக்காரராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கபடியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆதாமுக்குள் மரிக்கிற ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு உயிர்ப்பிக்கப்படியபடியாக ஆதாமுக்குள் மரிக்கிற யாரும் உயிர்ப்பிக்கப்படியாக இரண்டாவது ஆதாமாக அவர் இயேசு கிறிஸ்து வருவாங்க. ஒரு 22 வசனம் நம்ம பார்க்கிறோம். எனவே அனைவருக்கும் இந்த உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த உலகம் மீட்படைய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்பது வெறும் ஞானஸ்நானம் மாத்திரமல்ல, வேதனையிலிருந்து காப்பாற்றுவது, ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது, பிரச்சனையிலிருந்து விடுவிப்பது, ரட்சிப்பது, சமாதானம் கொடுப்பது. எனவே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். நீதிய பொறுமையா இருக்கிறார். அனைவரும் கிறிஸ்துவ செல்வாட்டும் தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக தேசத்தை ரட்சித்து பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற நல்ல பிதாவே. இயேசு ஈசா தேசம் அவரை பற்றி பேசணும்னா சிறிய பாடல். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. மனசா இயேசுநாதரோட பீஸ் என்று சொல்லுவாங்க. பீஸ் வழி சண்டை சச்சரவு கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாருக்கும் சேர்ந்து இருக்கணும், அன்பு. சாட்சிதார அன்பு பற்றி இயேசுநாதனாலே அன்புதான், அன்புதான், அன்புதான். அந்த அன்பு தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் இருந்து இயேசுநாதன் எல்லாரும் சொல்லிட்டு அன்பு, அன்பாக நீங்க எது ஜெயிக்க முடியும்? உனக்கு என்ன கிடைக்கும்? எது கிடைக்காத விஷயம் கிடையாது. அதுதான் அந்த வழியில நாங்கள் எல்லாம் செல்வோம் என்று கண்டிப்பாக இன்னைக்கு இயேசுநாதர்கிட்ட ஒப்பந்தத்தை செய்து கொள்வோம். எப்பொழுதும் யாரையும் பேசாமல் நாம் எப்படி முயற்சி எடுப்போம், எப்படி உயர்வோம் என்று ஒரு வச்சு எடுத்துக்கொண்டு இயேசுநாதரின் வழியில் செல்வது நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு மரியாதைக்குரிய அவரை பெற்றெடுத்த அந்த கஷ்டங்கள், அது
பெரிய ஒரு அன்பு, மரியம் அவர்களின் அன்பு, அதுவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கற்றுக்கொண்டு கடவுளின் வழியாக எங்களுக்கு கற்றுக்கொண்ட அந்த அன்பை எல்லோரும் சேர்ந்து அதை பின்பற்றி நம் கடைசி நாள் வரைக்கும் காப்போம் என்று கூறிக்கொண்டு வெளிப்படுகிறேன். நன்றி. அன்பு சகோதரர் கேசியா செய்தி ஆசிரியர் மற்றும் தகவல் எக்ஸ்பிரஸ் விருந்தினர் அவருடைய அந்த கூட்டத்தை பங்கெடுப்பது மற்றும் ஒரு அனைவருக்கும் அன்புகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் அவைதான் கூடி வந்திருக்கும் நோக்கம் என்னென்னு நமக்கு தெரியும். கிறிஸ்துவ பிறப்பை குறித்து நாம் கூடி வந்திருக்கிறோம். என்றாலும் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நானும் சொல்ல போகிறேன். நானும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. பட் வேறு சொல்லப்பட்டிருக்கு, ஏசப்பா பிறக்கும் பொழுது தெய்வத்தோடு தோணி என்ன சொன்னாங்கன்னா, ஜனத்துக்கு எல்லா ஜனத்துக்கும், அதான் ரொம்ப முக்கியம், அங்கேயே ஜாதி மதம் பேர எதுவுமே இல்லைன்னு உடைந்து போச்சு. கிறிஸ்துவ என்பது கிறிஸ்துவ கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமானதல்ல, எல்லா ஜனத்துக்கும். ஏன் எல்லா ஜனத்துக்கும் அப்படின்னா, எல்லா ஜனமும் பாவத்தில் இருக்கிறாங்க, எல்லா ஜனமும் கஷ்டத்தில் இருக்காங்க, எல்லா ஜனமும் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, எல்லா ஜனமும் போராட்டத்தில் இருக்கிறாங்க. இதுல தான் விடுபடுறதுக்கு ஒருத்தர் தேவை. அந்த ஒருத்தர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக பூமியில் வந்து இறங்கினாரு. அதனால இயேசு கிறிஸ்துவின் இந்த கிறிஸ்துமஸ் நாம் கொண்டாடுறது நமக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லா ஜனத்திற்கும் இது மிகுந்த மகிழ்ச்சியான தருணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. இறைவா, இன்பத்து எமையிருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தார். போற்றுகளை இலக்கணத்தில் இந்த வார்த்தை தமிழர்களால் எழுதப்பட்டது. இதில் என்ன சொல்லுன்னா, இறைவன் இன்பத்து எமையிருத்தல் வேண்டி, அவரு இந்த உலகத்துக்கு பிறவாத ஒரு தவத்தை எடுத்து மனிதனாக பிறந்தார் அப்படின்றது தான் தமிழுடைய முழுவதுடைய வாக்கு. அந்த அடிப்படையில் தான் இயேசுவின் வாக்கு பரலோக ராட்சியம் சமயமாயிருக்கிறது, எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பு தான் அவர் எதுக்காக வந்து கொடுத்துட்டு வந்தார், விடுதலை கொடுப்பதற்காக. அதெல்லாம் சொன்னாங்க. அவர் பிறப்பினால நம்ம முன்னோர்கள் புதிய உலகத்தை படிப்போம். பாரதியார் சொல்றாரு, புதியதொரு புதுமைகளை செய்து பெண் இனத்தினுடைய விடுதலை பெறுவதாக அவர் போராடினார். அந்த இதை ஒரு சின்ன ஏற்ற தாழ்வுகளை நீக்கி அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு சண்டே கிளாஸ் போட்டு டான்ஸ் ஆடி பார்க்கறது அப்படின்றதுலாம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன செய்தி, இல்லாதவருக்கு இருக்கிறதை உங்களிடத்தில் இருப்பதை கொடுங்கள், கொடுத்து வாழ்வதெல்லாம் இன்புற்று வாழும். அதுதான் அன்பு, அன்பின் வெளிப்பாடு. அன்பை பற்றி சொன்னார் உங்களுடைய தெளிவாக எந்த இடத்துலையும் அன்பினை செய்யாது, யாரும் எந்த கெட்ட வார்த்தை சொல்லாது, எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வருகைக்காக என்னுடைய இந்த நாளில் தான் என்னுடைய முதல் கிறிஸ்மஸ்